ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் பேஸு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச்சில் பிளேயிங் 11ல் இந்தியாவில் யார் யாரெல்லாம் விளையாட போகிறா இந்தியாவுக்காக அப்படின்றத பார்க்கலாம். இது ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். நாளைக்கு விளையாட போகிற இந்தியன் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதே பிளேயிங் 11 தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஓப்பனிங் ஸ்லாட்டில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் பேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் தான் வரப்போகிறாரு. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஜுரிஸ் இருக்குங்க. ஜஸ்பிரீத் பும்ரா விளையாட போகிறது கிடையாது. ஒன் டவுனில் ஆல்ரெடி விராட் கோலியோ நம்ம பழைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸோ யாரும் கிடையாது. ஸோ இந்த யங் டீம் தான் விளையாட போகுது. ஸோ தேவ்தத் படிக்கல் 3வது நம்பர்லேயும் 4வது இடத்துல ஆப்வியஸாக சுப்மன் கில் இருக்க போகிறாரு. 5வது இடத்துல ரிஷப் பந்த் ரொம்ப நாளாகவே அவுட் ஆஃப் ஃபார்ம்னே சொல்லலாம். இந்த ஸ்ரீலங்கன் சீரீஸில் மேபி அவர் ஃபார்முக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6வது இடத்துல சர்ஃப்ராஸ் கான் ரீசெண்டாக தான் அவர் வந்து பிக் பண்ணாங்க. ஸோ அந்த விதத்தில் அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம். 7வது இடத்துல அனுபவம் வாய்ந்த ரவீந்திர ஜடேஜா அண்ட் 8வது இடத்துல குல்தீப் யாதவ், 9வது இடத்துல மனவ் சுத்தார். இந்த 3 பேருமே ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த டீமில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ் ஆப்வியஸாக ஸ்பின்னுக்கு தான் அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. நம்ம சப்கான்டினென்ட் பிச்சர்ஸே அப்படி தான். ஸோ இவங்க 3 ஸ்பின்னர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்த 2 பிளேயர் பார்த்திங்கன்னா முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா இப்போதைக்கு இருக்கக்கூடிய 2 எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ் இவங்க தான். ஸோ இதுதான் பிளேயிங் 11ஆக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆப்வியஸாக கேப்டன் பார்த்திங்கன்னா சுப்மன் கில், வைஸ் கேப்டன் வந்து ரிஷப் பந்த் ஆர் கேஎல் ராகுல். இந்த 2 பேர் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இதுதான் பிளேயிங் 11ஆக இருக்க போகுது. நம்ம மிஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜஸ்பிரீத் பும்ராவை மிஸ் பண்ணுவோம். எந்த மாதிரி பிச்சாக இருந்தாலும் அவரோட யாக்கர்ஸையும் அவரோட பேஸும் அவரோட ஷார்ட் பால்ஸையும் மிஸ் பண்ண போகிறோம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.